அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயராஜ். வெல்கம் டு மை சேனல் காரமடை ஜெய்ஸ் ட்ரிப். நீலகிரி மாவட்டத்தில் கோத்தகிரி மலை பகுதியில் இருக்கிற சில கிராமங்களை தேடி நம்மளோட பயணம் போயிட்டுருங்க. அந்த வகையில் இன்றைக்கி கோத்தகிரி பகுதியில் இருக்கிற அரையூர் அப்படிங்கிற கிராமத்துக்கு நான் வந்திருக்கேங்க. லாஸ்ட்டாக வரும்போது நம்ம சரவணன் கூட வந்தாருங்க. இன்றைக்கி நான் மட்டும் தான் தனியாக வந்திருக்கேங்க. சரவணன் வர முடியாத சூழ்நிலை. இப்போ அரையூர் அப்படிங்கிற கிராமத்தில் கீழ்ப்பகுதியில் இருக்கிற சில வீடுகளை பார்த்து முடிச்சிட்டுங்க. மண் ரோட்டில் இங்கே இருக்கிற குடியிருப்பு பகுதியில் இருக்க மக்கள்லாம் பார்த்து ஒரு வீடியோ பதிவு பண்ணிட்டுங்க. இந்த மக்கள் நடந்து போயிட்டு வர ஒரு வழி இருக்குங்க. அந்த வழியில் இப்போ போய் இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேங்க. இதுதான் அந்த நடந்து போகிற ஒத்தடி பாதை. இப்போ நம்ம இந்த பாதையில் மேலே ஏறி மேலே வரைக்கும் போயிட்டு மறுபடியும் இதே பாதையில் கீழே நடந்து இந்த பகுதியில் இருக்க இந்த வீடுகளை காமிச்சு இந்த வீடியோவை உங்களுக்கு பதிவு பண்ணுறேங்க. மேலே ஏறி நடந்து போகிற பாதை சாதாரண பாதையில் கிடையாதுங்க. பயங்கரமான மலைமேட்டில் மேலே ஏறணும். இப்போ மேலே ஏறும்போது நம்மளால் கொஞ்சம் அதிகமாக பேச முடியாது. ஆனால் நல்லா மூச்சு வாங்குங்க. கீழே இறங்கும்போது கூட கொஞ்சம் பேசலாம். மேலே ஏறும்போது அப்படியே வழியை காமிச்சிட்டு மேலே ஏறுறாங்க. சுற்றி இருக்க மலைகள் எப்படி இருக்கும் பாருங்கள். இந்த மலையில் இங்கே கீழ் பகுதியில் வரைக்கும் மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. அங்கெல்லாம் வீடுலாம் இருக்குங்க. அது போக தோட்டங்களாக இருக்குது. இன்னும் இந்த பக்கமெல்லாம் கீழ் பகுதியில் வீடுகளும் விவசாய நிலங்களும் இருக்குங்க. அங்கெல்லாம் மக்கள் வாழை பயிரிட்டு விவசாயம் பண்ணி வாழ்ந்துட்டுருக்காங்க. அதில் பாருங்கள் ஃபுல்லாக பாறை. மேலே ஏறும்போது அதிகமாக பேச முடியாத மக்கள். ஸோ அதனால் பெருசாக மேலே ஏறும்போது என்னால் பேசாமல் மேலே ஏறும்போது அதிகமாக பேச முடியாது. ஸோ அதனால் மேலே ஏறும்போது பேசுகிறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறாங்க. நல்லா மூச்சு வாங்குங்க. தெரிஞ்ச இயற்கையான காட்சிகளை காமிக்கிறாங்க. இதெல்லாம் சீமாறு புல்னு நினைக்கிறாங்க. இந்த புல்லெல்லாம் சீமார் புல்லுங்க. இப்போல்லாம் யாரும் இந்த மாதிரி சீமார் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ அதனால் இப்போல்லாம் இந்த சீமார் புல்லெல்லாம் அதிகமாக இவங்களும் எடுக்கிறது இல்லைங்க. ஏன்னா இப்போல்லாம் மொசைக்கு மார்பிள்ஸு கிரானைட் அந்த மாதிரி போயிடுச்சுங்க. ஃபஸ்ட்டெல்லாம் இந்த மாதிரியான சீமாரில் தான் மக்கள் வீடெல்லாம் கூட்டுவாங்க. இன்றைக்கெலாம் அந்த மாதிரி இல்லைங்க. காலங்கள் மாறி போச்சு. அதனால் இவங்களோட வாழ்க்கையிலும் இந்த கிராம மக்களோட முக்கியமான தொழில் ஒன்று அடிபடுத்துன்னு சொல்லாங்க. சீமார் இருந்ததுன்னா இந்த மாதிரியான புல்லெல்லாம் கட் பண்ணி காய வச்சு சீமாராக கட்டி கொடுத்து வெளியே கொண்டு போய் சேல் பண்ணுவாங்க. இப்போ பெருசாக சேல் ஆகுறதில்ல. ஸோ அதனால் இவங்களோட ஒரு வாழ்வாதாரம் இல்லாமல் போயிடுச்சுன்னு சொல்லலாம். இப்போ வழியில் ரொம்ப மூடுன மாதிரி இருக்குது. செடியெல்லாம் காஞ்சு போச்சுங்க. குடி தண்ணீர் போட்ட இரும்பு பைப். குடி தண்ணீர் கொண்டு போகிற பைப்புங்க. இங்கே ஒரு கோயில் இருக்குங்க. இந்த கிராம மக்களோட ஒரு கோயில் இருக்கு. வழியில் எப்படி இருக்கும் பாருங்கள். சுற்றி இருக்க காடுகள் எப்படி இருக்கும் பாருங்கள் மக்களே. ரொம்ப ஆபத்தான ஒரு காட்டு வழிங்க. இந்த வழியில் தான் இந்த அரையூர் அப்படிங்கிற கிராம மக்கள் பல வருடங்களாக பல தலைமுறைகளாக போயிட்டு இருந்தாங்க. இப்போவும் இந்த வழியில் நடந்து போயிட்டுருக்காங்க. ஏன்னா வண்டியில் போகணுன்னா மட்டும்தான் கீழே இருக்க மண் ரோட்டில் போவாங்க. மற்றபடி இந்த வழியில் தான் நடந்து போகிறாங்க. நடந்து போனோம்னா மேலே ஒரு ஆஸ்பத்திரி மட்டம் ஒரு மட்டம் இருக்குது. அதுக்கு மேலே காங்கிரீட் ரோடுங்க. அதுக்கு மேலே ஏதாவது ஜீப் அந்த மாதிரியான வாகனங்கள் வந்தால் ஜீப்பில் போவாங்க. இல்லைன்னா மறுபடியும் நடந்து போய் தான் மெயின் ரோடு போவாங்க.
இப்போ வரைக்கும் போயிட்டு தாங்க இருக்காங்க. இங்கே தாங்க மேல் பகுதியில் ஒரு கோவில் இருக்குங்க. இந்த இடத்துல இங்கே ஒரு கோவில் இருக்கு மேலே. ஓகேங்க, அப்படியே நம்ம நடந்து போவோம். தனியாக இந்த வழியில் நடந்து போயிட்டுருக்கேன். நம்ம கூட எப்பவுமே சரவணம் வருவார். அவர் இன்றைக்கி வர முடியாத சூழ்நிலை. ஸோ அதனால் நான் மட்டும் தான் தனியாக வந்திருக்கேன். இப்போ தனியாக இந்த வழியில் நடந்து போயிட்டுருக்காங்க. வழி எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் மக்களே. பார்க்கறக்கே வழி வந்து பயங்கரமாக இருக்கும். ஃபாரஸ்டெல்லாம் பயங்கரமாக இருக்கும். இன்னும் இந்த கிராம மக்கள் வந்து ரெகுலராக வந்து போகிற வழி இது. இந்த பக்கம் ஒரு வழி போகுது. நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேங்க. இந்த வழியில் தான் வந்து கிராம மக்கள் வந்து மேல் பகுதியில் போய் தண்ணி திருப்பிடுவாங்க. கீழே வந்து ஒரு ஐயா சொன்னாருங்க, மேலே போய் ஒரு 3 கிலோமீட்டர் மேலே போகணுங்க, அங்கே போனால் தண்ணி திருப்பி விடணுங்க அப்படின்னு சொன்னார். அந்த வழி தாங்க அந்த வழி. எனக்கு ஏற்கனவே ஒரு டைமு இந்த கிராமத்துக்கு வரும்போது ஒரு ஐயா நமக்கு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சதுனால நான் சொல்கிறேங்க. இதுக்கு மேலே தான் மேலே போகிறதுக்குள்ள போதும் போது ஆயிருங்க. எனக்கு சின்ன சின்ன படிக்கட்டுகள் இருக்குது. ஆனால் இருந்தாலும் பயங்கரமான மேடாக இருக்கும். மேலே போய் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு திருப்பி இதே வழியில் இப்போ கீழே இறங்குறோம். என்னமோ சவுண்டெல்லாம் கேட்குது. எதுவாக இருந்தாலும் நம்மளால் ஓடக்கூட முடியாதுங்க. ரொம்ப டயர்டாகிட்டேன். பொறுமையாக நின்று மேலே ஏறலாம். இறங்கும்போது டக்கு ஏறிடலாம். மேலே ஏறும்போது பொறுமையாக ஏறலாங்க. வாடியோ இந்த கிராமத்தை சுற்றி பெரிய பெரிய பாறைகள்லாம் நிறையா இருக்குங்க. படிக்கட்டு தான், பட் இருந்தாலும் நல்ல மேடு, ஏற முடியல. ஓரளவுக்கு பக்கத்தில் நின்றுட்டு நினைக்கிறேங்க. வேறு அந்த இடத்துல மேலே ப்ளைனாக தெரியுது. அது வரைக்கும் போனோம்னா மேல் பகுதி வந்துடும் நினைக்கிறேன். ஏதாவது ஒரு மட்டமான ரோடு, ஆஸ்பத்திரி இருக்கிற இடம்.
சுற்றி இருக்கிற காடுகளை எப்படிங்க பாருங்க மக்களே. என்னால் அதிகமாக பேச முடியல, நல்ல மூச்சு வாங்குது. சுற்றி இருக்கிற காடுகள் மட்டும் எப்படிங்க பாருங்கள். அந்த மேல் பகுதியில் இருக்க பாறையெல்லாம் பாருங்கள், ஃபுல்லாக பாறை. இந்த மலை ஃபுல்லாக பாறையில் எப்படி தெரியுதுன்னு பாருங்க மக்களே. பயங்கரமாக இருக்குது பாறையெல்லாம். என்ன கீழே அப்பப்போ சவுண்டு கேட்குது. என்னென்னமோ சவுண்டெல்லாம் கேட்குது. சரி, அப்படியே முன்னேறுவோம். ஒரு சின்ன ஏதாவது ஒன்று விழுந்ததுன்னா கூட இப்போ வந்து ஃபுல்லாக இலையெல்லாம் உதிர்ந்து கிடக்குது. ஸோ அதனால் சவுண்டு வந்து சரக்குன்னு நிறைய கேட்குதுங்க. என்னமோ வந்து அத்திப்பழம் மாட்டு இருக்குங்க. மாதிரி கீழெல்லாம் நிறையா இருக்கேமோ அத்திப்பழம் விழுந்துருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து அத்தி மரமாக இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா நிறைய அத்திப்பழமெல்லாம் கீழே இருக்குது. ஸோ அத்திப்பழம் விழுந்துச்சுன்னா கீழே விழும்போது, இந்த இலை மேலே விழும்போது, காஞ்ச இலைக்கு மேலே விழும்போது சவுண்டு எல்லாம் நம்மளுக்கு நல்லா சரக்குன்னு கேட்குதுங்க. வழியாக வந்தாச்சு. அப்பா இங்கே பாருங்க மக்களே, இங்கே வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குங்க. இதுதான் இந்த பக்கத்தில் இருக்கிற அரையூர் காக்காகுண்டு அப்படிங்கிற 2 கிராமத்துக்கு பயன்படுற ஒரு முக்கியமான ஒரு ஹாஸ்பிட்டலுங்க. இந்த ஹாஸ்பிட்டல் வரைக்கும் நம்ம இப்போ வந்தாச்சுங்க. இந்த ஹாஸ்பிட்டலில் மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு காங்கிரீட் ரோடு போங்க, கீழ் பகுதியில் ஒரு காங்கிரீட் ரோடு போங்க. நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா மேல் பகுதியிலேருந்து வந்துங்க இந்த ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்துங்க. இங்கே மேலே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குங்க. இந்த இடத்துல ஒரு வியூ பாயிண்ட் இருக்குங்க. அதாவது இந்த 2 கிராமங்களோட வியூவெலாம் நமக்கு தெரியும். அந்த வியூ பாயிண்ட்லாம் பார்த்துட்டு இந்த ஹாஸ்பிட்டலேருந்து அப்படியே கீழ் பகுதியில் போய், அதாவது காங்கிரீட் வழியாக கீழ் பகுதியில் போய், அங்கே வந்து ஒரு 2 ரோடு பிரிகிற இடத்துல, அதாவது லெஃப்ட்டில் ஒரு ரோடு பிரியும், இல்லை ரைட்டில் ஒரு ரோடு பிரிங்க. லெஃப்ட்டில் பிரிகிற ரோடு காக்காகுண்டு போகிற ரோடுங்க. ரைட்டில் பிரிகிற ரோட்டில் போய் அரையூர் அப்படிங்கிற கிராமத்தில் கீழ் பகுதியில் இருக்கிற வீடுகளுக்கு போகிற அந்த பாதையில் போகும்போதுங்க அந்த இடத்துல ஒரு மண் ரோடு வருங்க. அந்த மண் ரோட்டில் மேலே வந்து இந்த பகுதியோட கீழ் பகுதியில் ஒரு 15 குடியிருப்பு எல்லாம் இருக்குங்க. அந்த பகுதிக்கு நம்ம வந்துங்க அங்கே இருக்க மக்கள்கிட்ட பேசிட்டு இந்த பாதையில், அதாவது இந்த கிராம மக்கள் ரெகுலராக நடந்து போகிற பாதையில் இப்போ மேலே வந்து இங்கே நின்றுருக்காங்க. இது இருக்குது இல்லையா, பயங்கரமான ஆபத்தான பாதைங்க. ஏறதுக்குள்ளே மூச்செல்லாம் வாங்கிருச்சுங்க. இப்போ இந்த பாதையில் மேலே ஏறிட்டு இப்போ மறுபடியும் நான் இப்போ கீழே போய் இந்த குடியிருப்பு பகுதியில் ஒரு ரவுண்ட் அடித்து பார்த்துட்டு அங்கேருந்து நம்ம வண்டி எடுத்து நம்ம கிளம்ப போகிறாங்க. அங்கே கீழே போகும்போது மறுபடியும் இந்த வர்ற 28ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் 28ஆம் தேதி இந்த பகுதியில் இருக்கிற ஒரு மாரியம்மன் கோயில் விசேஷம் இருக்குன்னு கிராம மக்கள் சொன்னாங்க. அந்த கோயிலில் சுற்றி இருக்கிற புல்லெல்லாம் வெட்டி க்ளீன் பண்ணுறதுக்காக அந்த கிராம மக்கள் போனாங்க. அவங்கள நான் பார்த்து பேசிட்டு தான் வந்தேன். அங்கே போய் பார்த்துட்டு வீடியோ பதிவு பண்ணிட்டு நம்ம அப்படியே காரமடை வரைக்கும் கிளம்பி போக போகிறாங்க. இப்போ கீழ்பதில் நம்ம அப்படியே போயிட்டுருக்கோம். மேலே ஏறும்போது கஷ்டம்தாங்க, கீழே இறங்கும்போது கஷ்டம்தாங்க. மேலே ஏறும்போது மூச்சு முட்டு நம்ம
கால் தூக்கி வைக்கிறதுக்கு ஒன்று ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கீழே இறங்கும்போது என்னென்னா கீழே வந்து ரொம்ப இறக்கமாக இருக்குங்க. இப்போ இலையுதிர் காலம் அப்படிங்கிறதுனால இலையெல்லாம் உதிர்ந்து நிற்கிதுங்க. அந்த இலை மேலே கால் வச்சோம்னா கால் வந்து வலிக்கிட்டு போயிருங்க. அதனால் கீழே விழக்கூடிய அபாயங்கள் இருக்குங்க. அதுவும் மழை காலத்தில் வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சருங்க. ஃபுல்லாக இந்த பாதையில் வலிக்கு விடுங்க. ஏன்னா இந்த பாதை வந்து மலையில் கீழ் பகுதியில் ரொம்ப ஸ்லோப்பில் போகுங்க. இப்போ போகிற பாருங்கள் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் வீடியோவில். நம்ம கீழேருந்து மேலே போய்ட்டு மறுபடியும் கீழே போகிறதுனால இன்னும் மூச்சு வாங்குறது கொஞ்சம் நிற்கல, லைட்டாக மூச்சு வாங்கிட்டு தான் இருக்குது. பட் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி போய்க்கலாம், அந்த மாதிரி இருக்குங்க. இருக்கிற காடுகள்லாம் பயங்கரமாக இருக்கும், பயங்கரமாக இருக்குது. கீழே ஃபுல்லாக இலையெல்லாம் உதிர்ந்து கிடக்குதுங்க. ஏன்னா இது வந்து இலையுதிர் காலம். ஸோ அதனால் எல்லா இலைகளும் கீழே உதிர்ந்து கிடக்குது. சில மரங்களில் வந்து அதாவது மழை பெய்யும் போது இலை தலையும், சில மரங்களில் வந்து இப்போவே வந்து இலையெல்லாம் உதிர்ந்த பின்னாடி இலையெல்லாம் தலைஞ்சு பச்சை பசையில் இருக்கு பாருங்கள். இந்த மரம்லாம் எவ்வளோ பச்சை பசையில் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் இலையெல்லாம் உதிர்ந்த பின்னாடி மறுபடியும் புதுசாக வந்து இலையெல்லாம் வந்து கொழுவலும் வந்து இப்போ பச்சை பசையிலும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்க. ஒருத்தருமே இந்த வழி இல்லைங்க. நான் மட்டும்தான் தனியாக இந்த வழியில் அப்படியே மேலே போயிட்டு திருப்பி கீழே இறங்கி போயிட்டுருக்கேன். கீழே இறங்கும்போது கொஞ்சம் பொறுமையாக தான் இறங்குறேன். ஏன்னா வந்து கொஞ்சம் ஏமாந்தால் கால் இழுத்து விட்ரும். எனக்கு கொஞ்சம் தூரம் வந்து படிக்கட்டாக இருந்துச்சு, அதுக்கு மேலே படிக்கட்டெல்லாம் இல்லை, கல் தான் இருக்குது. அதுக்கு மேலே காஞ்சு போன இலைகள். இந்த இடமெல்லாம் எப்படி இருக்கும் பாருங்கள். இந்த பக்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு பாறை, கீழே மரங்கள், இந்த பக்கம் ஒரு சின்ன ஒத்தடி பாதை, ஆப்போசிட்டில் பெரிய மலை. இடமே பயங்கரமாக இருக்குது, செம பயங்கரமாக இருக்குங்க. ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குன்னு சொல்லலாம். தனியாக இந்த வழியில் வர்றதுக்குள்ள தில்லு வேணும். இப்போதைக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த கிராம மக்கள்கிட்ட கேட்டதுனால தான் தைரியமாக தனியாக வந்துட்டுருக்கேன். ஐயோம்மா பார்த்தீங்களா, கால் எடுத்து விட்டுருச்சு. நல்ல வேலை கொஞ்சம் சுதாரிச்சு அப்படி நின்ட்டேன். ஏன்னா இந்த இலையெல்லாம் வந்து காலை இழுத்து விடுங்க. கீழே வழி அங்கே போகுது. பேசுகிறாங்க. கீழே பார்த்தா இந்த கிராம மக்கள் தாய்மார்கள் நடந்து வர்றாங்க போல இருக்கு. எனக்கு பேசுகிறது கேட்குது. அங்கேருந்து ஒரு 2 அம்மா வந்து மேலே போகணும்னு சொன்னாங்க. அவங்க நடந்து வர்றாங்கன்னு நினைக்கிறேன். கீழே பேசும்போது ஒரு அம்மாவும் ஒரு பொண்ணு சொன்னாங்க மேலே நடந்து போகணும். அரைமாக வர்றாங்க நினைக்கிறேன். எங்கே மேலே போகிறீங்களா? வாங்க வாங்க. இந்த வழி எப்படி இருக்குன்னா அப்படியே பார்க்கலாம் வந்தேங்க. ஏதோ ஒரு டைம் தான் நடக்கிறீங்க. அதான் பார்த்து முன்ன மாதிரி இல்லை இப்போ ரோடு பார்க்குறக்கு.
எல்லாம் அந்த ரோட்டில் போகிறதுனால நடக்கிறது அதிகமாக? இங்கே நடக்கிறது. சரி சரிங்க. ஏதோ டைம் அவசரத்துக்கு நடப்பாங்க. இதெல்லாம் பூரா வண்டி தான். அதுதான் வண்டி வாகனம் இல்லைன்னா மட்டும் இதில் நடக்கிறாங்க. சரி சரி. ஏன்னா டயர்டு இல்லை, ஏன்னா மேலே போயிட்டு வரக்குள்ள ரொம்ப டயர்டாகிட்டேன். ஆமாம் இது சரி. இந்த வழி அப்படியே காமிக்கலான்னு வந்தேங்க. வேறு ஒன்றும் இல்லை, வீடை பார்த்துட்டு சரி அப்படியே இந்த வழி அப்படியே காமிச்சிட்டு அப்புறம் கீழே வீடு பார்த்து அப்படியே கீழே போயிடலானு, கீழே வரைக்கும் அப்படியே போயிட்டு வரலானுமா. சரி சரி சரிம்மா சரிம்மா போயிட்டோம். அட்டா பாய். ஹலோ யாரு? கீழ் பகுதியில் வந்து ஒரு அம்மாவும் அந்த அம்மாவோட பொண்ணு வந்து இந்த பாதையில் மேலே வந்து நடந்து வந்தாங்க. கீழ் பகுதியில் இப்போ வந்து ஒரு மண்டோடு ஆனதுனால இந்த வழியில் வந்து அதிகமாக யாரும் வரதில்லைன்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்க. ரொம்ப அவசரமாக இருந்தால் மட்டும்தான் இந்த வழியில் நடந்து வரதவங்க சொன்னாங்க. மற்றபடி எல்லாமே இப்போ வந்து அந்த கீழே மண்டோடு ஆனதுனால அதில் தான் வந்து வண்டி வாகனத்தில், அதாவது 2 வீலரு இல்லைன்னா வந்து பிக்கப்பு ஜீப்பு இந்த மாதிரியான வாகனத்தில் வந்து போகிறதா சொல்கிறாங்க. வண்டி வாகனங்கள் இல்லாதவங்க அவசரமாக போகணுன்னா மட்டும்தான், எதுவும் இல்லைன்னா மட்டும்தான் இந்த வழியில் நடந்து வரதா சொன்னாங்க. ஏன்னா இதுக்கு மேலே அந்த ஆஸ்பத்திரி நான் காமிச்சேன் பார்த்திங்கன்னா, அதுக்கு மேலே மறுபடியும் நடந்தாங்க அவங்க போகணும். நடந்து போனோம்னா அங்கே ஒரு மலைமேட்டில் அங்கே ஒரு கிராமம் இருக்குங்க, சுடுகாடு மட்டம்னு சொல்கிறாங்க. அதுலேருந்து எஸ்டேட் வழியாக மறுபடியும் கீழே இறங்கி நடந்து போனால் தான் மெயின் ரோடு போக முடியுங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் அது வருங்க நடந்து போகணும். ஸோ 5 கிலோமீட்டர் நடந்து போகிறதுக்குள்ள பயங்கரமான டயர்டாகிடுவாங்க. ஸோ அதனால தான் வந்து முடிஞ்சளவுக்கு அந்த வாடகை ஜீப் வரும்போது அதில் வந்து போய்க்கிறாங்க. எதுவுமே இல்லை அவசரமாக அவங்க மட்டும் தனியாக போகணுன்னா மட்டும் வேறு வழியில்னு சொல்லி இந்த 5 கிலோமீட்டர் நடந்து போகிறாங்க. இந்த வழியில் நம்ம நடந்து போகும்போது ஓரளவுக்கு தான் பேசிப்பாங்க, நல்லா மூச்சு வாங்குச்சு. ஸோ அதனால் வந்து தகவல் ஓரளவுக்கு தான் கிளியராக சொல்லியிருப்பேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. பட் இருந்தாலும் இந்த வழியெல்லாம் எப்படி இருக்குன்னு வீடியோவில் பாருங்கள், அதெல்லாம் வந்து தெளிவாக காமிச்சிருப்பாங்க. ரொம்ப மோசமான ஒரு ஒத்தடி பாதை அதெல்லாம் காமிச்சிருப்பாங்க, அதெல்லாம் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் வீடியோவில். அது இந்த வீடியோவில் நல்லா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வழியெல்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள், இந்த வழி எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள் இந்த இடத்துல ஒரு சின்ன வியூ, சின்ன வியூவில் மலைகளோட வியூ பாருங்கள், செமையாக இருக்குது பார்க்குறக்கு. அந்த இடத்துல மலையோட நடுவில் வந்து ஒரு ஆறு இருக்குது, இங்கேருந்து நமக்கு தெரியுது. பட் ரொம்ப டிஸ்டன்ஸுங்க, வீடியோவில் தெரியாது. சரி அப்படியே நடப்போம். மேலே போயிட்டு கீழே இறங்கினதில் காலெல்லாம் அப்படியே நடுங்குதுங்க. நான் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரிலாம் நடந்து. போன மாதம் கொஞ்சம் தூரம் நடந்தேன், ரொம்ப தூரம் நடக்கலை. பட் இது வந்து ரொம்ப மேடுங்க. ஸோ அதனால் வந்து காலெல்லாம் அப்படியே நடுங்குதுங்க கீழே இறங்கும்போது. கொஞ்சம் இந்த இடத்துல நிழலில் நின்று போகிறாங்க, ஏன்னா ரொம்ப டயர்டாகிடுச்சு. இங்கே பாருங்கள், 2 மலையோட சென்டரில் அந்த பிளைனில் வந்து ஏதோ விவசாயம்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, அதெல்லாம் தெரியுதுங்க நம்மளுக்கு. அதெல்லாம் வந்து இந்த கல்லார் பகுதின்னு நினைக்கிறாங்க. அந்த இடத்துல மலையோட மேட்டில் அந்த இடத்துல காக்கா குண்டு அப்படிங்கிற கிராமம் இருக்குது. இங்கே தான் வந்து அரையூரோட கீழ்ப்பகுதியில் இருக்க வீடுகள். சரி அப்படியே கீழே வாங்கி போகலாம். கீழே போய் அந்த வீடுகளை மட்டும் அப்படியே காமிச்சிட்டு இந்த வீடியோவை அப்படியே முடிச்சுக்கிறாங்க. அடுத்து இந்த கிராமத்துலேருந்து அப்படியே வந்து வண்டி எடுத்துகிட்டு நம்ம கீழே போய் கீழே இருக்க அந்த கோயிலை போய் பார்க்கலாங்க. அங்கே கிராம மக்கள் நிறைய பேர் இருக்காங்க.
இந்த கோயிலை வந்து சுத்தம் பண்ணிட்டுருக்காங்க. தாய்மார்களை பார்த்தேன், சின்ன சின்ன பசங்களும் பார்த்தேன், அவங்களாம் அந்த கோயிலுக்கு போயிட்டுருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ அந்த கோயிலில் போய் பார்த்துட்டு அடுத்த ஒரு வீடியோ பதிவு பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்பலாங்க. ஒரு வழியாக அப்படியே கீழ் பகுதிக்கு வந்தாச்சுங்க, குடியிருப்பு பகுதிக்கு. இதுக்கு மேலே அப்படியே நிழல் தான். வெயிலில் ஓரளவுக்கு இங்கே கம்மியாகிடுச்சுன்னா ஃபுல்லாக மரங்களாக இருக்கும். மரங்களாக இருக்கிறதுனால வெயில் இல்லை, கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். பலா மரத்தில் பலா பஞ்செல்லாம் இறங்கியிருக்கீங்க. ஏதோ தண்ணி தொட்டி போல இருக்கு. ஹாய், ஏன் மேலே போகிறீங்களா? சரிங்களா, உங்கள் பேர் என்ன? உங்கள் பேர் என்ன? சொல்ல மாட்டேங்கிறாங்க, பயப்படுறாங்களா போல இருக்கு. இந்த குட்டி நாய். ஹாய், குட்டி பாப்பா என்ன பண்ணுறீங்களா? பார்க்குங்களாம்மா? இப்போ பார்க்குறீங்களா? எங்கே மரத்துக்கு இந்த கீழே விழுந்துருக்கீங்களா? காஞ்சது? ஓ, அது பொறுக்க வந்திருக்கீங்களா? சரி சரி. பாப்பாங்க பேர் என்ன? சுவாதி. என்ன பண்ணுறீங்க சுவாதி? நீங்களும் பார்க்க போகிறீங்களா பாட்டியோட சேர்ந்து? காலில் செப்பலில் முள்ளு குத்தாதா? ஒன்றும் போடாமல் அப்படியே வந்திருக்காங்க. பார்க்கல சீசன் அம்மா, இது எப்போ வேணால் பார்க்குறீங்களா? சீசன் மட்டும்தான். சரி சரி. ஓகே, பாய், டாட்டா டாட்டா. சரி, வராங்கம்மா.